Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 1 இயர்க்கு பேபிக்கு A-line ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான அளவுகள்லாம் நான் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் பேப்பர்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பரை நம்ம வந்து width wise வந்து ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ length wise வந்து ஃபோல்ட் பண்றோம். இப்போ நம்ம சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங் சைடு வந்து இருக்கணும். இப்போ ப்ளவுஸ் சுடிதார் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபோல்டிங் சைடு வந்து இருக்க மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக 4 இது வந்து இருக்கும். பிரித்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபோல்டிங் சைடு வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நெக்கோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 1 இயர் பேபின்னும் போது நெக் வித் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம் ஹோல் வந்து எவ்வளோ வரும்னா 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் ஹோல் ட்ரா பண்ண அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இது வந்து ஷோல்டர், அதுவும் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம் ஹோல் வரைஞ்சதுலேருந்து ஆம் ஹோல் கர்வ் வந்து 1 இன்ச் ட்ரா பண்ணுறோம். இப்போ நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து தனித்தனியாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆம் ஹோல் வரைகிற இடத்துல தான் நம்ம வந்து செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அது வந்து 5 + 2 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிஸ்ட்டு வித்து வந்து வெயிஸ்ட்டோட ஹைட்டு வந்து ஷோல்டர்லேருந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வெயிஸ்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ செஸ்ட் வித்தும் வெயிஸ்ட் வித்தும் ஒரு கர்வ் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். மேலேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த வெயிஸ்ட் வந்து 7 இன்ச், இப்போ 1 இயர் பேபிக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா மேலேருந்து 7 இன்ச் வந்து வெயிஸ்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுறோம். 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இதே மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் யாருக்கு வேணாலும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். மற்றபடி மெத்தட் வந்து சேம் இதுதான். வெயிஸ்ட் வந்து 4 + 2 இன்ச் 2 இன்ச் வந்து இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது A-line ஃப்ராக் அப்படின்றதுனால நம்ம வந்து ஹிப் வித் வந்து எதுவுமே வந்து மார்க் பண்ண வேணாம். இப்போ இந்த வெயிஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வரைஞ்சிடுறோம். இப்போ கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்து ஒரு 1.5 or 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து வரைகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்னில் போட்ட மாதிரி தான் துணிலையும் சேம் அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர் இதில் தான் கட் பண்ணோம். ஃபுல் ஹைட் வந்து நான் 20 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கீழேந்து நம்ம வந்து அப்படியே வந்து கட் பண்ணுறோம். ஆம்கோல் கர்வ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக வந்து நம்ம கட் பண்ண வேணாம். 1 இன்ச் மட்டும் உள்ளே கொடுத்து கட் பண்ணால் வந்து போதும். ஏன்னா 1 இயர் பேபின்றதுனால தனித்தனியாக நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் பேக் ஆம்கோல்னு கட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து மேலே வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே வந்து கட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக. இது ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனித்தனியாக கட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து இப்போ அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்து போடுறோம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் நெக் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ஆனில் தான் நம்ம இருக்கோம். ஆஃப்ல இருக்கே. ஆஃப்லையா? ஆனில் தான் இருக்கேன். இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து பேக் பார்ட்டு. இந்த A-line டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒன்றோட ஒன்று பார்த்து இருக்க மாதிரி
சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நெக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் பார்ட், ஸ்லீவ் இருந்தால் ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணணும். ஷோல்டர் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்லேருந்து நம்ம அப்படியே கீழே